இது வந்து 50 வாழை மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பொறுத்து வச்சுட்டேன். வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். குருவி வெடி இருக்குது பார்த்தீங்களா? குருவி வெடியில் சரவெடி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதை கஷ்டப்பட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளுக்கு குருவி வெடியில் வந்து சூப்பராக சரவெடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து 50 வாழாங்க. ஸோ இது வந்து எந்த லெவலுக்கு வந்து வெடிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் சவுண்டு வந்து செம்மையாக இருக்க போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த குருவி வெடி வாழை வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தீபாவளி வந்து வருது. தீபாவளி வரனால வந்து எல்லாமே கிராக்கர்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க, ட்ரெஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன, நம்ம லுக்கை தான் சேஞ்ச் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா OZiva Skin Vitamins. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாத்தையும் வந்து ஓவர் கம் பண்ணுறது எல்லா விட்டமின்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் A, B, C, D, அதுக்கடுத்து E, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அயன், அடுத்து ஜிங்க், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்கள் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை வந்து ஓவர் கம் பண்ணிடும். அது போக வந்து 100% வந்து பியூரானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஒரு டேப்லெட் வந்து கேப்சூலில் வந்து 60 இருக்கும். அதில் வந்து ஒன்று நான் எடுத்துகிட்டு வந்து நம்ம நார்மலாக வந்து டேப்லெட் வந்து போடுற மாதிரி தான். நீங்கள் வந்து தண்ணியை வந்து குடிச்சிட்டு வந்து டேப்லெட்டை போட்டாலே போதும், உங்களுக்கு ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை வந்து ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து முழுங்கிட்டேன். ஒரு நாளைக்கு நம்ம 2 கேப்சூல் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றில் சாப்பிட்றது வந்து பெட்டர் ரிசல்ட் தரும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள் பெண்கள் வந்து யாருனாலும் வந்து இதை யூஸ் பண்ணலாம். அது போக இதில் வந்து ஹைட்ரோலானிக் ஆசிட், கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் மல்டிவிட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இது எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரேடியன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து நார்மலாக உள்ளதோட வந்து க்ளோ ஆகி காட்டும். இது வந்து எப்பயுமே வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து பெஸ்ட்டாக வந்து வச்சுருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சூப்பராக குருவி வெடி வந்து நிறைய நம்மகிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இதை வச்சு வந்து பண்ணோம் அப்படின்னா ஒரு 60-70 வாழை வந்து பண்ணலாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து நம்மளுக்கு குருவி வெடி வந்து இருக்குது. இதை தான் நம்ம வந்து சரமாக வந்து பின்ன போகிறோம். நேற்று வந்து சரவெடி செய்கிறது எப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குருவி வெடி யூஸ் பண்ணி சரவெடிங்க. இது அதோட வந்து சவுண்டு வந்து பயங்கரமாக இருக்க போகுது. சரி, ஓகே, இதை வந்து ஒவ்வொன்றா வந்து சரவெடியை வந்து நம்ம வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதாங்க நம்ம வாங்கிட்டு வந்த குருவி வெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 12 பாக்கெட்டுக்கு மேலே இருக்குது. நம்மகிட்ட நிறைய பாக்கெட்ஸ் தான் இருக்குது. சரி, ஓகே, இதை வந்து வச்சு நம்ம வந்து சரவெடி வந்து பண்ண போகிறோம். சவுண்டு தாறுமாறாக இருக்க போது. சரி, ஓகே, ஒவ்வொன்றையாக வந்து பிரிச்சுக்கலாம். இது வந்து நான் எங்கே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். அது போக வந்து இந்த இதுலேயும் ஃபோன் நம்பர் நான் லிஸ்ட் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா அங்கே எல்லா கிராக்கர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து நான் ஒவ்வொன்றையாக வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பாக்கெட் எல்லாத்தையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் எல்லாத்தையும் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி மொத்தமாக வந்து இங்கே வந்து குமிச்சு வச்சுக்கிறேன் நான். அதுக்கடுத்து நம்ம வந்து பின்ன ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எவ்வளோ குருவி வெடி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏகப்பட்ட குருவி வெடி இருக்குங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது. சரி, ஓகே, இதை வச்சு தான் நம்ம வந்து சரவெடி வந்து பண்ணலாம். நம்ம நேற்று வந்து பண்ண மாதிரி தான் எல்லாத்தையும் வந்து பின்ன போகிறோம். ஸோ ஒரு ஓரமாக நான் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முடிச்சு வந்து நம்ம போடணுங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 இதை வந்து வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ்ங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரவெடி வந்து கொஞ்சம் பெருசாக வந்து வருது பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பின்ன மூலம் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது மட்டும் நம்ம வந்து பார்த்து தான் நம்ம வந்து பின்னணும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு நாட்டு வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு சுற்றிட்டு இப்படி எடுத்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு முடிச்சு வந்து விழுந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ஒரு முடிச்சு வந்து விழுந்துருச்சு. இதே தாங்க அடுத்தடுத்து நம்ம வந்து பண்ண போகிறோம். பண்ண மூலம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம திரி இந்த மாதிரி வச்சு ஒவ்வொரு திரியோட ஜாயிண்டாக வந்து வைக்கலாம். எதுக்காக இது அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்று பிடிக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அடுத்தடுத்ததில் வந்து பிடிச்சிக்கிறோங்க. ஸோ திரியில் பிடிக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பின்னல் வந்து நம்ம கொடுக்குறனால ஒவ்வொரு பின்னலாக வந்து அவரும் மூலம் வந்து ஒவ்வொன்றும் பிடிச்சி தெரிக்கும். அப்போ மூலம் தான் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஷார்ட் வந்து அடிக்குது. ஸோ இதுதாங்க காரணம். இப்போ வந்து நம்ம இதையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே வச்சு கொஞ்சம் டைட்டாகவே பின்னிக்கிறேன். டைட்டாக பின்னா தான் நெருக்கமாக இருக்கும், இன்னும் ஃபாஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சூப்பராக சரவடியை வந்து பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வைக்கிறதுக்காக ஒரு அட்டை வந்து வச்சுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது குழஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து ஒரு அட்டையை வந்து வச்சு இது எல்லாத்தையும் சமமாக இருக்கிற மாதிரி வந்து இதில் வந்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு குருவி வெடி வந்து சூப்பராக வந்துருச்சுங்க. அவ்வளோதான். அட்டையில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இது இதாகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம அட்டையில் சூப்பராக வச்சுட்டோம். குருவி வெடியை வந்து பண்ணதை பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்களேன், செம்ம லுக்காக இருக்குது. இது எந்த லெவலுக்கு பயங்கரமாக தான் வெடிக்கும் பாருங்கள். இது வந்து 50 வாழை மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து வெடித்து பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொன்றா வந்து சரவடி வந்து வர வந்து அடுத்தடுத்த தீயில் பட்டு அடிக்க போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை மேலே வச்சு தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே வந்து வச்சு நான் வந்து பொருத்தி வச்சுக்கிறேன். கரெக்டாக இந்த பிளேஸ் தான் வச்சுருக்கேன். தீப்பெட்டி வச்சு தான் பொருத்த போகிறேன். எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இங்கிட்ட வந்து ஓடிக்கிறேன். பொருத்தி வச்சுட்டேன். போ இது இருக்கா? இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே வெடிச்சிருச்சு. ஆனால் பயமாக இருக்குது. சவுண்டு வந்து பயங்கர சவுண்டாக கேட்டுச்சு எல்லாமே. ஆனால் வெடிச்சிருச்சு, கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே வந்து வீடாக இருக்கனால சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கோ அடிச்சு டன்னு ஒவ்வொரு இதுவும் கேட்டுச்சு காதுக்கு. இன்னும் புகஞ்சிக்கிட்டே இருக்குது. எது வெடிக்க போகுதுன்னு தெரில. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வந்து லட்சுமியடி வாழை ஏதாவது ஒன்று வந்து வேறு வித்தியாசமாக வேணும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் வந்து கொஞ்சம் கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட் வந்து பண்ண ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.